ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாந்தி இல்லம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சாந்தி இல்லம் சேனலில் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நல்ல ப்ரோட்டீன் சத்தும் ஃபைபர் சத்தும் சேர்ந்து நிறைந்த ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க வந்து பார்க்க போகிறோம். தட்டைப்பயிர் போண்டா ரெசிபி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ஈவினிங் பசங்க ஸ்கூல் விட்டு வரும்போது இது பசங்களுக்கும் செஞ்சு தரலாங்க. அதேமாதிரி பெரியவங்க கூட இதில் ஒரு 2 போண்டா சாப்பிட்டிங்கனாவே நல்லா இதில் இருக்கிற சத்துக்கள் எல்லாமே நல்லா கிடைக்குங்க. ரொம்ப எம்மியான ரெசிபி. நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே அழகாக வந்து இந்த ரெசிபி வந்து பண்ணிடலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்க. தட்டைப்பயிர் வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக செய்கிறதா இருந்தால், இல்லை ஒரு 4-5 பேத்துக்கு செய்கிறதா இருந்தால் 200 கிராம் அளவுக்கு நான் வந்து தட்டைப்பயிர் எடுத்திருக்கேன். நல்லா கழுவி வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு பிறகு நம்ம ஊற வச்ச தனியாக எடுத்து வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் தட்டைப்பயிர் அல்லது வெள்ளை தட்டைப்பயிர், சிகப்பு தட்டைப்பயிர் எது வேணாலும் எடுத்துக்கலாம். நான் 2ம் கலந்து எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து அந்த தனியாக இருக்கட்டும். இப்போ 3 வந்து காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் பச்சை மிளகாய் வேணும்னா கூட பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. நம்ம வந்து சோம்பு வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாங்க. இஞ்சி வந்து ஒரு 3 துண்டு, பூண்டு பற்கள் ஒரு 4-5 பூண்டு பற்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக வந்து நான் கல் உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நம்ம ஊற வச்சிருந்த தண்ணியவே எடுத்து நல்லா தெளித்து அரைச்சிக்கோங்க. ரொம்ப ஊற்றி அரைச்சிடக்கூடாது, ரொம்ப தண்ணியாகிடும். ஸோ ஆல்ரெடி இதிலே நம்ம வடிக்கும்போது தண்ணி இருக்கும். ஸோ இந்த பதத்துக்கு ரொம்பவும் கெட்டியாக இல்லாமல் ரொம்பவும் தண்ணி அதிகமாக இல்லாத அளவுக்கு இந்த பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. இதை ஒரு பாத்திரத்துக்கு எல்லா தட்டைப்பயிரையும் நம்ம வந்து அரைச்சிட்டோம். இப்போ ஒரு 2 பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாங்க. நல்லா நீளமாக கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். நீங்கள் தேவைப்பட்ட காய்கறிகள் சேர்த்துக்கலாம். நான் வந்து முட்டைக்கோஸ் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா துருவிட்டு முட்டைக்கோஸ் சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த காய்கறி உங்களுக்கு விருப்பப்பட்ட காய்கறிகள் எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க. இதில் வந்து நம்ம வந்து முட்டைக்கோஸு, கேரட்டுமே ஒரு 2 கேரட் நல்லா துருவிட்டு சேர்த்துக்கலாங்க. தட்டைப்பயிறு எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல சத்துள்ள பொருட்கள் சேர்த்து தான் நம்ம வந்து பண்ணியிருக்கோங்க. நல்லா 2 சாப்பிட்டிங்கனாலே நல்லா வயிறு ஃபில்லிங் ஆகிடும். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் அல்லது பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா எல்லாம் சேர்த்து ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்துக்கும் நம்ம காய்கறிகளுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காரம் கூட வேணும்னாக்கா நம்ம வந்து தனி மிளகாத்தூள் ஒரு 1/4 ஸ்பூனும் இல்லது கரம் மசாலா தூள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இன்னும் கொஞ்சம் அந்த ஃப்ளேவர்லாம் பிடிக்கும்னா இதெல்லாம் கூட தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா இது மட்டுமே போதுங்க. இதுக்கு சைடிஷ்லாம் எதுவுமே தேவையில்லை. அப்படியே எடுத்து சாப்பிட்டிங்கனாலே நல்லா சூப்பராக இருக்கும். நல்லா உள்ள சாஃப்டாகவும் வெளியில் நல்லா மொறுன்னு சூப்பராக இருக்குங்க. நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ உப்பு காரம்லாம் டேஸ்ட் பார்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கடாயில் நல்லா ஆயில் ஊற்றிட்டு நல்லா ஆயில் வந்து கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கு பிறகு கொஞ்சம் லைட்டாக தண்ணி கூட தொட்டுக்கிட்டு மாவு கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா தண்ணி தொட்டுட்டு எடுத்து நல்லா மாவு இது மாதிரி நல்லா இந்த மாதிரி வடை மாதிரிக்கு நல்லா உருட்டி போட்டுறாதீங்க. ஏன்னா உள்ளே இருக்கிற தட்டைப்பயிறு காய்கறிகள் எல்லாமே வேகணும், உள்ளே பச்சையாக இருந்துடக்கூடாது. அதனால் நம்ம நல்லா வடை மாதிரி இப்படி தட்டி போட்டிங்கனாலே அது நல்லா போண்டா மாதிரி நமக்கு வந்து புஷுன்னு அப்படியே சாஃப்டாகி அதுவே நல்லா பார்த்திங்கன்னா உருண்டு வரும் தட்டைப்பயிரெலாம் சேர்த்துருக்கிறதுனால. அதனால் நீங்கள் தட்டி போடுங்க வடை மாதிரி. அது வந்து போண்டா மாதிரி நல்லா புஃப்னு உப்பி வரும். அது நல்லா உங்களுக்கு சூப்பராக பார்த்தீங்களா? நான் தட்டி தானே போட்டேன். அது பார்த்திங்கன்னா நல்லா அழகாக வந்துருச்சு பார்த்தீங்களா? நீங்கள் உருட்டி போண்டா மாதிரி போட்டிங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு ரொம்ப மொத்தமாக வந்துடும். அதனால் நீங்கள் நல்லா தட்டி இது மாதிரி போட்டிங்கனாலே நல்லா அதுவே புஷ்ஷுன்னு ஊற்றி நல்லா போண்டா மாதிரி வந்துடுங்க. சூப்பராக இருக்கும். நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா பிரட்டி விடுங்க. ஏன்னா உள்ளே இருக்கிற தட்டைப்பயிறு காய்கறிகள் எல்லாமே கொஞ்சம் நல்லா வேகணும். ரொம்பவும் பச்சையாக இருந்ததுனாக்கா நமக்கு வந்து உடம்புக்கு ஒத்துக்காது இல்லையா? அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இது மாதிரி பிரட்டி விடுங்க. சூப்பராக இது மாதிரி செவந்து வந்துடும். அதுக்கு பிறகு நம்ம வந்து எடுத்துகிட்டு தேங்காய் சட்னியோடு நம்ம வந்து பசங்களுக்கு கொடுக்கலாம், அல்லது தக்காளி சட்னி அது மாதிரி நம்ம வந்துச்சு கொடுக்கலாங்க. பாருங்கள் நல்லா சூப்பராக நல்லா சாஃப்டாக இருக்குது. மெத்துன்னு இருக்குது பார்த்தீங்களா? உள்ள நல்லா மேலே நல்லா மொறுன்னு இருக்குங்க. சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். நல்லா வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு ஒரு ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸுங்க. கண்டிப்பாக சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிட்லாங்க. ரொம்ப உடம்புக்கு நல்லது. ஸோ இது 2 சாப்பிட்டிங்கனாலே நல்லா வயிறு ஃபில்லிங் ஆகிடுங்க. நம்ம எதுவுமே சைடிஸே தேவையே கிடையாது. நீங்கள் சும்மாவே எடுத்து நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா சூப்பராக மொறுன்னு இருக்கும். உள்ள தட்டைப்பயிர் இருக்குது, கேரட் அதெல்லாம் இருக்குங்கிறதுலாம் தெரியாது பசங்களுக்கு. ஸோ இது மாதிரி கண்டிப்பாக செஞ்சு கொடுத்து பாருங்கள். வீட்டில் இருக்க பெரியவங்களுமே கண்டிப்பாக ஒரு 2 சாப்பிட்லாங்க. உங்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ கண்டிப்பாக அந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சாந்தி இல்லம் சேனலில் நிறைய ஹெல்த்தியான ரெசிபிஸ்லாம் நிறைய போட்டிருக்கோம். ஸோ அதையும் மறக்காமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் சாந்தி இல்லம் சேனல். நெக்ஸ்ட் ஒரு நல்ல ரெசிபியோடு நான் வந்து உங்களுக்கு மேக் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.